இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய அனைவரையும் நான் ஆண்டவருடைய நாமத்தினால் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு சங்கீத பகுதியை வாசிப்போம். 102வது சங்கீதம் 1 தொடக்கம் 28 வசனங்களை வாசித்து நாம் ஆண்டவரை உயர்த்துவோமாக. 102வது சங்கீதம் 1 தொடக்கம் 28 வசனங்கள் வரைக்கும் நாங்கள் எல்லாரும் திருப்பி மெதுவாக அழகா சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி நாங்கள் ஒவ்வொரு வசனமாக நாங்கள் வாசித்து நாம் ஆண்டவருடைய செயல்களை தியானிப்போம். 102வது சங்கீதம் 733வது பக்கத்திலே. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆத்மா ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும், செவியை நேரத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவருளை செய்யும். என் நாட்கள் புகையைப் போல் ஒளிர்ந்தது, என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு வளர்ந்து என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டிக்கொள்கிறது. வராந்திர நாளைக்கு ஒப்பானே, பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானே. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவி போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வரி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் விடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர். உமது சினத்தின் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். அதனால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நல்லதை போல் இருக்கிறது, புள்ளை போல் குழந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலம், அதற்கு குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சு வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். கர்த்தாவே, ஜாதிகள் நாமத்திற்கும் பூமியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் வேகமாய் கூடிக்கொண்டிருக்கையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமினுடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வழியிலே என் பலனை அவர்கள் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதையும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் பாதியிலே பூமியை சிறுவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் கொலையாய் போகும். அவைகள் ஒரு சான்றை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறி போகும். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அடியாரின் பிள்ளைகள் காவலித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி முன்பாக நிலைத்திருக்கும் என்று சொன்னேன். ஆமென். அல்லேலூயா. இந்த நேரத்திலே நாங்கள் வாசித்த இந்த சங்கீதம் நாங்கள் பார்க்கலாம். இந்த அடைப்பு குறிப்பில் போடப்பட்டிருக்கிறது. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கத்தெடுத்தில் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். ஒரு மனிதன் துயரத்தில் இருக்கையிலே அவனுடைய அந்த துயரத்தின் வெளிப்பாடு, அவனுடைய உள்ளத்தின் குமுறல்கள், அவருடைய மனதின் வேதனை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விண்ணப்பமாக, ஒரு ஜெபமாக
ஒரு வேண்டுதலாக புறப்படுகிறது. இங்கே பாருங்க, அவர் சொல்லுகிறார், என் விண்ணப்பத்தை கேளும் கர்த்தாவே, கூப்பிடுவது உம்மிடத்தில் சேர்வதாக. ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது செவியை எனக்கு சாயும். நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச்செய்யும் என்று சொல்லி ஒரு விதமான வேண்டுதலை அவர் முன்வைக்கிறார். அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், வனாந்திர நாரைக்கு நான் ஒப்பானேன், பாடான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என்மேல் மூர்க்க வரி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். பாருங்க, அவர் சத்துருக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நிந்திக்கிறார்கள். மனுஷனுடைய நிந்தனை, மனுஷனுடைய பேச்சுக்கள் அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவனை வேதனைக்கு உட்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு தனித்தவனை போல, ஒரு வனாந்தர நாரைக்கு ஒப்பாக அவருடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்வேன் என்று அறியாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவரை நோக்கி முறையிடுகின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். ஆமென். மனுஷனுடைய நிந்தைகள், மனிதனுடைய வார்த்தைகள் வாழ்க்கையை உருவ குத்துகின்றதாக இருக்கின்றது. ஒரு மனித வாழ்க்கையிலே சில நேரங்களிலே மனிதனுடைய வார்த்தைகள் அம்புகளை போல புறப்பட்டு வரும். மனிதனுடைய வாழ்க்கையை மனிதனை தாறுமாறாக்கும். அவருடைய வாழ்க்கையிலே அவனை சோர பண்ணும். அவருடைய வாழ்க்கையிலே அவனை முன்னேற விடாமல், இல்லை என்றால் அவர்களுடைய அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையிலே அதிக விதமாக அவனை கவலைக்குட்படுத்துகின்றதாக இருக்கின்ற பொழுதுதான் அவர் இங்கே சொல்லுகின்றார், நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளி நீர் உமது சினத்திനും கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். ஆமென். அவருடைய வாழ்க்கையிலே தேவ கோபத்திற்கு அவர் உள்ளானவராகவும் இங்கே இருக்கின்றதை அடுத்தபடியிலே சொல்லுகின்றார். ஆகவே இவையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் கடைசி பகுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். ஆமென். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் வேகமாய் கூடிக்கொள்ளும். அப்படியெல்லாம் அவர் தன்னுடைய வாக்கியத்தை அவர் சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். நீரோ மாறாதவராக இருக்கிற இந்த ஆண்டுகள் முடிந்த போதில்லை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி அந்த தேவனை நோக்கி பார்த்து எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்லதான ஆண்டவரே, இந்த சுவாமி பின்னர் வழியிலே சுவாமி அப்பா, உடைய இரக்கம், உடைய தயவு, உடைய கிருபை எங்களை ஆண்டவரே இந்த வழியிலே சூழ்ந்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த தகப்பனே, நீ மாறாதவர்களுடைய ஆண்டுகள் முடிந்த போவதில்லை. கர்த்தாவே, எங்கள் நிக்க அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பா, மனிதனுடைய வார்த்தைகள், மனிதனுடைய ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே பேச்சுக்கள் என்னுடைய ஆன்மாவை உருவ குத்துகின்றதாக அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுவாமி வேதனைக்கு மேல் வேதனை, நிந்தைக்கு மேல் நிந்தை, அவமானத்தின் மீது அவமானம், ஒரு மனித ஆண்டவரே சுவாமி வார்த்தை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை கர்த்தாவே சுவாமி அம்புகளுக்கு ஒப்பாக ஆண்டவரே என்னுடைய இதயங்களை விளக்கின்றதாக என்னுடைய இதய வார்த்தைகளை ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே நீர் அறிந்தவராக இருக்கிறீர். அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, அந்த நேரத்திலே சுவாமி கர்த்தாவே நாங்கள் உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். உடைய துதியை சொல்லி வருகின்ற ஜனங்களாக எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ராத்திரி ஆண்டவரே சுவாமி முழுவதும் உங்களோடு இருந்து மீண்டும் ஒரு புதிய ஓய்வு நாளை ஆண்டவரே எங்களுக்கு காண செய்த மகாவிடிய கிருபைகளை, உடைய இரக்கங்களை நினைவு கூறுகிறோம். அப்பா, உடைய கிருபைகள் ஆண்டவரை மாறாதவைகள், உடைய இரக்கங்கள் மாறாதவைகள், உடைய அன்பு மாறாதவைகள், உடைய அதிசயமான செயல்களை தியானித்து பேசுகிறோம். ஆண்டவரே, நிரவலவராக இருக்கிறீரப்பா. உடைய வாழ்க்கை பயணத்திலே சுவாமி என்னுடைய ஜீவியத்திலே அப்பா நீர் கிருபையாய் வந்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உங்களை நன்றியுள்ள மனதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சர்வவல்ல தேவனே, உங்களை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். ஜீவிக்கிற தேவனே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இருதயம் சிருஷ்டியுமே நிலையான ஆவிதனை என்
காக்குமே. சுத்த இருதயம் சிருஷ்டியுமே, நிலையான ஆவிதனை என் உள்ளத்தில் புதிராக்குமே. சந்தோஷ மகிழ்ச்சியை நான் கேட்கும்படி செய்யுமே. சந்தோஷ மகிழ்ச்சியை நான் கேட்கும்படி செய்யுமே. எந்த தேவா எனக்கு இரங்குமே. எந்த பாவ கரைகள் போக்கிடுமே. உமது இரக்கத்தால் என் மீறுதல் மன்னியுமே. உமது இரக்கத்தால் என் மீறுதல் மன்னியுமே. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும் தேவனே. பாவியை எடுக்காதிரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும் தேவனே. பாவியை எடுக்காதிரும். ரட்சண்ட சந்தோஷத்தை திரும்பத் தாருமே. ரட்சண்ட சந்தோஷத்தை திரும்பத் தாருமே. எங்கள் தேவா எனக்கு இரங்குமே. எந்தன் பாவம் கரைகள் போக்கிடுமே. உமது இரக்கத்தால் என் மீறுதல் மன்னியுமே. உமது இரக்கத்தால் என் மீறுதல் மன்னியுமே. எங்கள் தேவா எனக்கு இரங்குமே. எந்தன் பாவம் கரைகள் போக்கிடுமே. உமது இரக்கத்தால் என் மீறுதல் மன்னியுமே. உமது இரக்கத்தால் என் மீறுதல் மன்னியுமே. அல்லேலூயா. அப்படி எல்லாரும் அறிக்கை செய்து விமர்சனங்களின் நிமித்தமாக அவர் காயப்பட்டு அக்கிரமங்களின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டுவென்ற வாக்கை அவர் மீது வந்தது. அவருடைய தலைமுறையால் குணமாகவும் வேதம் சொல்லுகிறபடினாலே அவருடைய மீறுதல்களை ஆண்டவரை மன்னிக்கிறதற்கு தயவிருத்தவராக இருக்கிறார். மீறுதல்களை மிருகத்தை போலவும் உங்கள் அக்கிரமத்தை கார்மகத்தை போல நான் இல்லாமல் பண்ணுவேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் எங்களுடைய மீறுதல்களுக்காக அடிக்கப்பட்டவர், எங்களுடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டவர், எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிதைக்கப்பட்டவர். கல்வாரி ரத்தத்திலே ஆண்டவர் தாமே நம்முடைய எல்லா மீறுதல்களையும் தன் மீது சுமந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நித்திய வாழ்க்கையை பெற்றுத் தரும்படியாக எங்களுக்கு புதிதமும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணின அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்ப்போமா. உண்மையிலேயே தன்னுடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்படுகிற பாவத்திற்காக இந்த நேரத்திலே ஆளுடைய சமூகத்திலே மனங்கசந்து அறிக்கை எடுக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நம்முடைய ஆண்டவர் எங்களுக்கு இறங்குகின்றவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை எங்களை ஆண்டவர் மன்னிக்கும்படி
படியாய் எல்லாரும் இரத்தத்தினாலங்களை கழுவுங்க. நிகழ்வாரி இரத்தத்தினாலங்களை கழுவி எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. இரக்கத்தின் சிகரமே, உடைய அன்பின் சொருவிய இந்த வேளையில் ஆண்டவரே, உடைய இரக்கங்களுக்காக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உடைய இரக்கத்திற்காக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ராஜாவே, சர்வ வல்ல தேவனே, ராஜாவே, மகிமை நிறைந்தவரே, போற்றுகிறோம். ஹல்லேலூயா. உமது இரக்கத்தினால் என் மீறுதல் மன்னியுமே. உமது இரக்கத்தால் என் மீறுதல் மன்னியுமே. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும் தேவனே. உம்மாவியை எடுக்காதிரும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும் தேவனே. ரட்சண்ய சந்தோஷத்தை திரும்ப தாருமே. ரட்சண்ய சந்தோஷத்தை திரும்ப தாருமே. எஸ் ஆமென். ஆண்டவரே, நிரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பமாக எங்களுக்கு தந்து உற்சாகத்தின் ஆவியை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல எங்களுக்குள்ளே ஆண்டவரை இழந்த சந்தோஷம், இழந்த ஆண்டவரே சுவாமி எங்களுடைய ஜீவியம் இழந்து போல எங்களுடைய வாழ்க்கையில அனைத்தையும் மீள பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவரே நீர் போதுமானவராக இருக்கிறீர்களப்பா. உடைய ஆண்டவரே ரத்தம் உடைய சகல பாவங்களை நீங்கள் சுத்திகரிக்கும். ரத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே மீட்பையும் வாழ்க்கையில விடுதலையும் ஏற்படுத்தி தருகிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சிவங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தாவே நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுடைய மீறுதல்களை நிச்சயமாக மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய பாவங்களை என்னுடைய முதுகுக்கு என்பதாக நான் அறிந்து விட்டேன். ஆமென். பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது பச்சை போல வெண்மையாகும். ஆமென். அந்த அளவுக்கு தேவன் தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் இரக்கத்தை கட்டளையிடுகின்றவராக இருக்கிறார். எனவே நேரத்திலே நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலுடைய பாடுவோம். தெரிந்த பாடல். வீரத்தில் கூப்பிட்டேன், துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழைக்குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழைக்குரல் கேட்டீரையா. துணிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தால். துணிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தால். துணிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, எனது விளக்கு
எரிய செய்தே இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தானே நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தானே நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே சேனைக்குள் பாய்வேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். சலோமா உள்ளத்திலிருந்து சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன் உம்மையே உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடுவேன் உம்மை உயர்த்துவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். உம்மையே உயர்த்திடுவேன் புகழ்ந்து பாடிடுவேன் உம்மையே உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம். உம்மையே உயர்த்திடுவேன். அப்படி எழுப்பி நின்று எல்லாரும் ஆண்டவரை உயர்த்துவோமா? வாய்களை திறந்து இந்த தேவாதி தேவனை பிரகந்தாதி கந்தனை ராஜாதி ராஜனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை தேவனை உயர்த்துவதே எங்கள் நோக்கம். அவரை பாடுவதே எங்கள் மேன்மை. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரை எங்களாய் மாபெரும் அதிசயங்களை செய்கிறவர்களே உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவிக்கிற தேவன் நீர் அல்லவா? ஆண்டவரை வீழ்ச்சி விட்டும் என்று மாறாத தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. வாகனம் எனக்கு சிங்காசனம் பூமி என்னுடைய பாதப்படி என்று சொல்லுங்கள். பரிசுத்த பிதாவே உயர்ந்தவராய் இருந்து காண்பை உள்ளவனை நோக்கி பார்க்கிறேன்.
எல்லா புகழும் உமக்கே ஆண்டவரே. சர்வ வல்லவரே உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா புகழ்ச்சியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, Sharmala Devane உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிவம் Hallelujah, Sharmala Devane உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. சிவிக்கிறோம் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, Sharmala Devane உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, Hallelujah, Sharmala Devane உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, Yesu Raja. Hallelujah. Ebenezere ஆராதனை துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. நீர் என்மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் உன்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் உன்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை. சொல்லுங்க உள்ளத்திலிருந்து. நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே.
எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆராதனை செய்வோம். அப்படியே அந்த எபினேசரை, எங்கள் துணையாளரை ஆண்டவரை சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மறந்திருந்தால், ஆண்டவர்களை ஒரு நிமிஷம் நினையாமல் போயிருந்தால், நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஆண்டவர் என் மீதும் உன் மீதும் அவர் நினைவாக இருக்கின்றார். சிறுமை வலுமையான நம் மீது ஆண்டவர் நினைவாக இருக்கின்றார். எங்கள் மீது கரிசனையாக இருக்கின்றார். எங்களை போஷித்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். எங்களுக்காக ஜீவனை தந்தவர். மற்றெல்லாவற்றையும் தருவதற்கு அவரால் போதுமானவராக இருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. சர்வவல்ல தேவனை உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன் வாய்களை திறந்து இயேசு ராஜாவை உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சகரை உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வவல்ல தேவனை உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவை உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஜீவிக்கிற தேவனை உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. எபினேசரே, என் துணையாளரை உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு ராஜா மேல் உள்ளத்தில் இருந்து நாங்கள் சொல்லுவோமா? அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார். ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கின தேவன் மறவார். வாயில திறந்ததான்னு சொல்லுங்க. மறவார் இயேசு மறவார். ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார். உன்னை உருவாக்கின தேவன் மறவார். தரிசனம் தந்தவர் மறவார். ஆங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார். ஆங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார்.
உன்னை மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய தேவன் மறவார் அழைத்தவர் உன்னை மறவார் அபிஷேகம் செய்தவர் மறவார் அழைத்த தேவன் அழைத்தவர் உன்னை மறவார் அபிஷேகம் செய்தவர் மறவார் மனிதனின் நண்பரும் நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மனிதனின் நண்பரும் நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார் மகிமையின் தேவன் உன்னை மறவார். எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி மறவாத நம்முடைய ஆண்டவரை மகிமையான நம்முடைய ஆண்டவரை வாழ்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். அவ்வளத்தில் இருந்து உன்னையும் என்னையும் அழைத்த தேவன், உன்னையும் என்னையும் பேரு விரித்த தேவன், உன்னையும் என்னையும் பிரித்தெடுத்த நம்முடைய கடவுள் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மனிதர்கள் சூழ்நிலைகள் எல்லாரும் மறந்து விடலாம், மாறிவிடலாம். ஆனால் தேவன் நேற்று இன்று மாறாதவராக இருக்கிறார். ஆண்டுகள் முடிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள கடவுளை ஆராதிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே செய்து முடிக்க அவரால் போதுமானவராக இருக்கிறார். உண்மையாய் தேடுகிற யாவரையும் நம்மை நோக்கி கூப்பிடுகின்ற உண்மையாய் அவருக்கு பயந்து நடுகிறவர்களை தேவன் நிச்சயம் கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவனே பரிசுத்தர், ஆண்டவனே பெரியவர், ஆண்டவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. கர்த்தரே தேவன், நீர் ஒருவரே அல்லாமல் வேறு எங்களுக்கு எந்த கண்மலையும் இல்லை, எந்த மீட்பரும் இல்லை. ஆண்டவரே நீர் பரிசுத்தர், உயர்ந்தவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மேசியமாகிய தேவன். நீர் மாத்திரவர்களை ஆண்டவரே சுவாமி நடத்தி வந்த தேவன், எங்களை போஷித்தவர், எங்களை விடுத்து வைத்தவர், எங்களுடைய காயங்களை கட்டினவர், எங்களுக்கு ஆறுதல் தந்த தேவன். இன்றும் என்றும் ஆண்டவரே நீர் சுவாமி ஜீவிக்கிறவராக இருக்கிறேன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை ராஜாவே. இயேசுவே உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு ராஜா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் உன்னை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வார்த்தையை நிறைவேற்ற மறவார். அவர் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். எஸ், ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் மாறுவான், சூழ்நிலைகள் மாறும். வேதம் சொல்லுகிறது அவர் நேற்று என்று மாறாதவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படிப்பட்ட தேவன் சில நேரங்களிலே மனிதர்கள் மறந்து விடுவார்கள். மறப்பதற்கு ஒரு மனுஷன் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பார், வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பார். ஆண்டவர் சொன்ன சொல்ல காப்பாற்றுகிறவன். அவர் நிச்சயமாக மறந்து போவதற்கு அவர் மனுஷன் அல்ல. ஆமென். அப்படிப்பட்ட அந்த சர்வ வல்லமை உள்ள கடவுள் இன்றைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறார். உயிரோடு இருக்கின்ற அந்த கடவுளை ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். அந்த கடவுள் நிச்சயமாக நம்மை தொடர்ந்து நடத்துவார். ஆமென். நேரத்திலே விசேஷமாக மீது நேரத்தை ஆண்டவருடைய கருத்திலே போடுது எங்கள் மத்தியிலே கருணாவரர் இருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணுவார்கள். அவர் மனப்படுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா
ஆண்டவரே இதுவரை ஆண்டவரே உம்மை துதிக்கவும் பாடவும் ஆண்டவரே நீர் கிருபை செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இடத்துல நாங்கள் ஆண்டவரே ஒருவராய் இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிறைவாய் மூடவும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யவும் அப்பா. ஆண்டவரே இதுவரை நடத்தி வந்த தேவன் மிகுதியான ஒவ்வொரு பகுதிகளையும் நாம மகிமைப்படும்படி கர்த்தர் நடத்தும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாங்கள் அமர்ந்திருப்போம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஆமென். ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடவுளுக்கு எந்த அளவுக்கு நாம் புகழ்ச்சியாக அவருக்கு நன்றி உள்ளவர்களாக அவருக்கு நாங்கள் உண்மைத்துவம் உள்ளவர்களாக வாழுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆமென். கர்த்தரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு இருப்பார். நான் கர்த்தரை விட்டு விலகினால் அவரும் எங்களை விட்டு விலகுவார் என்று அங்கே வேதம் சொல்வது. தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு உத்தமர், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராகவும் அவர் தோன்றுவார். எனவே நம்முடைய கடவுள் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எங்களை கொண்டு வந்த வழிகள் விதங்கள் எல்லாம் வித்தியாசமானவைகள். ஆமென். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு சாட்சி இருக்கிறது. சாட்சி நான் கேட்க போகிறோம். எங்கள் மத்தியிலே ஜீவன் இருக்கிறார். நிச்சயமாக இந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அசைவை ஏற்படுத்தும். ஏனென்றால் அவர் பட்ட கஷ்டங்கள், அவருடைய வேதனைகள், அவருடைய வியாகுலங்கள், அவர் கடந்து வந்த வழிகளை நான் பார்த்திருக்கிறேன். என்னோடு கூட அவர் இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில தேவன் ஒரு ஆச்சரியமான காரியத்தை இந்த நாட்களில் செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை ஆண்டவர் செய்வார். ஆமென். இப்பொழுது நாங்கள்